अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் மகாராஜ் எழுதிய சிரஞ்சீவி பத் என்ற ஒரு 42 ஓவிகள் கொண்ட அபங்கத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை 14 ஓவிகள் முடிக்கப்பட்ட நிலையில் 15வது ஓவி. குறிப்பா இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, சாதகன் எப்படி தடுமாறி கீழே விழுகின்றான், அவன் தடுமாறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும். ஸோ இதுதான் மேஜரா இதுல சொல்லியிருக்காரு. ஸோ அதில் குறிப்பாக ஓரளவுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு வரும்போது மக்கள் அந்த பக்தர்களிடம் தடுமாறி விடுகின்றான். ஓரளவுக்கு இவன் நல்லா ப்ராசஸ் பண்ணிட்டு போகும்போது எல்லாரும் இவனை பார்த்து மதிப்பாங்க, இவனுக்கு வந்து பரிசுகள் கொடுப்பாங்க, இவனை புகழ் பாடுவாங்க, இவங்களுக்கு எல்லாமே கவனிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கவனிப்புல இவன் வந்து மறுபடியும் முதல்ல எப்படி புலன் அடக்கம் எதுவுமே இல்லாம ஒரு அஜ்ஞானியா வாழ்ந்துட்டு இருந்தானோ அதுல இருந்து படிப்படியா அவன் மீண்டுட்டு வர்றான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா மீண்டு வர 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 ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செல்ஃப் கண்ட்ரோல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இடையில அவனுக்கு எப்படி குறுக்கிடுது அப்படின்னா, இந்த ஆசிரமம் வைக்கணும், சிஷ்யர்கிட்ட பக்தர்கள் கிட்ட பற்று அப்படிங்கிற மாதிரி குறுக்க வந்து மறுபடியும் டோட்டலா பழையபடியே அவன் ஆகிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஆயிட்டு இருக்கு. இது உண்மையும் கூட, ஏன்னா நிறைய இடங்கள்ல இது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுல நீ மயங்கிடாத அப்படிங்கிறத பர்டிகுலரா உணர்த்துறதுக்காகவே இந்த சிரஞ்சீவி பத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் எனஃப் இன் டீலிங் வித் உண்டம் பழக வருபவர்களிடையே உன்னை புகழ் பாடுபவர்களிடையே நீ எப்படி எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் மெயினா சொல்ல வர்றாரு. ஸோ அதன் அடிப்படையில இந்த 15வது ஓவியில மெயினா இங்குதான் ஆரம்பிக்கிறார். அந்த புகழினுடைய டேஞ்சர் தான் ஆரம்பிக்கிறார். படிக்கிறேன். இவர் எங்களை காக்க வந்த ஹரியின் அவதாரம் என்று மக்கள் புகழ்வது அவருக்கு இனிமையாக தோன்றும். இதன் மூலம் அவர் சப்த இன்பத்தில் சிக்கிக் கொள்கிறார். ஸோ எடுத்தவொடனே இந்த அமானித்துவா இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். அதுல மாட்டிக்கிட்டோம்னா எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்ஃபேக்ட் அதுல மட்டும் ஜெயிச்சாலே நீ ஆல்மோஸ்ட் ஜெயிச்சா மாதிரி தான் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. ஏன்னா இந்த பெருமை, அதாவது நம்மளை யாராவது புகழும் போது இந்த புகழுக்கு அடிமையாவது அப்படிங்கிறது மோஸ்ட் டேஞ்சரஸ் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். யாரும் புகழாம இருந்தா ஓகே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் புகழும் போது நீ அவங்களுக்கு அடிக்ட் ஆகாம இருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே மிக மிக ஒரு கடினமான விஷயமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கதான் நீங்க மாட்டிக்கிறீங்க அப்படின்னு 15வது ஓவியில சொல்றாரு. ஸோ எந்த அளவுக்கு புகழ்வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எங்களை காக்க வந்த ஹரியின் அவதாரம் அப்படின்னே சொல்லிடுவாங்க. கிருஷ்ணாவதாரம், இவர் இன்னொரு அவதாரம் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து புகழ் பாடினோன்னு அதுல நம்மால் சொக்கி போயிடுறாரு, மயங்கி போயிடுறாரு. ஸோ அது மிகவும் ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்குது இல்லையா. ஸோ அதுல மயங்கிறது. இதன் மூலம் அவர் சப்த இன்பத்தில் சிக்கிக் கொள்கிறார். ஸோ புகழுக்கு மயங்கி விடுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதை சொல்லுவதன் வாயிலாக நீங்க என்ன எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அண்ணா கேக்கல. சுதாக்கா உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? இப்ப கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேவா? கேக்குதுண்ணா. நெட்டு கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நீங்க நினைக்கலாம், ஸோ நாங்க இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் ப்ராசஸ் பண்ணி இன்னும் அப்படி யாரும் எங்களை புகழ்ற மாதிரியே தெரியலையேங்க அப்படின்னா, பட் அந்த அளவுக்கு வளர்ந்தவங்களா இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க, புகழுக்கு மயங்கிடாதேன்னு. பட் வளரலைனாலும் பரவாயில்ல, அமானித்துவத்தை இறுக்கி ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போம்னு தயாரா இருங்க. ஸோ புகழுக்கு மயங்காத மனிதனே கிடையாது என்பதை நான் ரொம்ப ஆணித்தரமா நம்புறேன். ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அந்த புகழ் அப்படிங்கிறது வரும்போது ஈஸியா விழுந்துடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் இப்போ ஒருத்தரை பத்தி உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கெட்டவர்னே உங்களுக்கு தெரியட்டங்க. அவர் கெட்டவர்னு உனக்கு ஆணித்தரமா நிறைய இன்ஃபர்மேஷன்லயே வந்துருச்சு. ஆனா அவர் உன்னை புகழ்ந்தாருன்னா உன் கண்ணுக்கு அவர் நல்லவரா தெரிவார். பயங்கரமான பியூட்டிங்க அந்த புகழ். அவ்வளவு ஒரு மோசமான மயக்கம் எப்படி வரும்னா,
ஒருத்தன் சொல்றான் வந்து ஆஹ், ஏங்க அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொன்னான். எப்படிடா சொல்ற? என்ன புகழ்ந்தாருங்க. டேய், உன்னை புகழ்ந்தா அவன் நல்லவனா? ஆமாங்க, பின்ன என்ன புகழ்ந்தாருன்னா அவர் நல்லவனா இருக்க முடியும். என்ன லாஜிக் எனக்கு தெரியல. உன்னை ஒருத்தன் புகழ்ந்துட்டான் அப்படின்னா அவன் நல்லவனா இருக்கணும்ன்றதுக்கு என்ன லாஜிக் இருக்கு? இன்ஃபேக்ட் புகழுக்கு அடிமையாக்கி இன்னைக்கு எத்தனையோ ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. புகழ்ற மாதிரி புகழ்ந்து ஒன்றிருந்து மொத்தம் உரிக்கிற வேலை எத்தனையோ இது நடந்துகிட்டு இருக்கு. அதே இவன் கண்ணார நிறைய இடங்கள்ல பார்த்துக்கிட்டு இருந்தா கூட இந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, காரியம் ஆகணும் அப்படின்னா கழுதக்கால கூட பிடிப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கெத்தெல்லாம் காட்ட மாட்டேன், கழுதைக்கு கூட காலை விழுந்துருவேன். எனக்கு காரியம் ஆகணும், எனக்கு கழுத பொதிச்சு மக்கணும், இப்போ என் வேலைக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை விழுந்துருவேன். ஆனா காலை விழுந்தா கழுத மயங்கிடுதுங்க. ஏன்னா காலை விழுந்தா மயங்காதவன் எவனுமே இல்லைன்னு சொல்லுது. ஆதலால் அந்த மாதிரி காலில் விழுதுன்னு நான் சொல்றது கொண்டு புகழ் பாடுறதுதான் பேசிட்டு இருக்கேன். சரண்டர் அப்படிங்கிறது அதை விட பெரிய லாக்கு. சரண்டர் ஆற மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிறது அதை விட பெரிய லாக்கு. பட் புகழுக்கே நம்ம வந்து மயங்கிடுறோம், ரொம்ப ஈஸியா மயங்கிடுறோம். நம்ம ராவணன் வந்து சீதா கிட்ட ஒரு 5 அட்டாக் கொடுத்தான் அப்படிங்கிறதுல அவன் ஃபர்ஸ்ட் அட்டாக்கே வந்து புகழை தான் கொடுப்பான். பட் அதுல வந்து அவ தெளிவா இருந்தா. ஆனா நம்ம இருப்போமா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்கோங்கன்னு ஏக்நாத் கேட்கிறாரு, அவ்வளவுதான். ஏன்னா அந்த புகழுக்கு மயங்குதல் அப்படிங்கிறது நீ நல்லா அட்வான்ஸ்டா ப்ராசஸ் பண்ணிட்டு வர்றவனே இதுலதான் ஃபர்ஸ்ட் மயங்குறான் அப்படிங்கிறாரு பாருங்க. இங்க சொல்லப்பட்டது வந்து வெறும் ஆர்டினரி பீப்புளுக்கு இல்ல, ஓரளவுக்கு அட்வான்ஸ்டு சாதகனா வந்து அவன் ப்ராசஸ் பண்ணி நல்லா முன்னேறிட்டு வரும்போது என்ன நடக்கும்னா இந்த புகழ் புகழ் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து சேரும், அங்க டொப்புன்னு கீழே விழுந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்ஸ் புகழுக்கு விழுந்துட்டான்னா அடுத்து என்ன நாமான்றத அடுத்தடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அண்ணா, இப்போ ம். இப்போ யாராவது புகழ்றது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஏதோ ஒண்ணு நான் செஞ்சுட்டா என்னைய நானே புகழ்ந்து பேசிப்பேன். அதுக்கு ஒரு கதை ம். ஞாபகத்துக்கு வருது. நாரதர் வந்து ஆஹ் ஆஹ் தவம் இருந்து தன்னுடைய அந்த காமனை வந்து ஜெயிச்சிட்டாரு. அந்த ஜெயிச்சதை வந்து அந்த பெருமையை வந்து சிவன்ட்டையும் விஷ்ணுட்டையும் போய் சொல்றேன்னு சொல்லி அவரையே வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டதுனால அந்த ஆணவத்தை அடக்கணும்னு சொல்லி விஷ்ணு வந்து மாய நகரத்தை வந்து உருவாக்கி அதுல ஒரு பாடம் புகுட்டுவாரு. So, புகழ்ச்சிங்கிறது இன்னொருத்தங்க தர்றதை காட்டிலும் வந்து எனக்கே உள்ள வந்து நான் ஒண்ணு பண்ணிட்டா அந்த புகழ்ச்சியில நானே வந்து ஆணவமா இருப்பேன். அது பெரிய ஈகோவா இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். அதை வந்து தமிழ்ல தம்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மானித்துவத்துக்கு அப்புறமா தம்பித்துவா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ தன்னை தன்னை பீத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தன்னைத்தானே அவன் புகழ்ந்து கொள்வது, தன்னை பீற்றிக் கொள்வது, இல்லாததை பீற்றிக் கொள்வது, இருப்பதை பீற்றிக் கொள்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு தனக்குத்தானே பீத்திக்கிறதுல மயங்கிறத விட இன்னொருத்தன் பீத்தும் போது டோட்டலா மயங்கிறதுன்றது ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா தனக்குத்தானே, ஏன்னா என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா தன்னை பற்றிய எஸ்டிமேஷன் தான் போடுறதுல அவனுக்கு பெருசா சுகம் கிடையாது. தன்னை பற்றிய எஸ்டிமேஷன் இன்னொருத்தன் போட்டான் அப்படின்னா தான் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதை விட கேவலமான விஷயம் என்னன்னா, ரோட்ல போற பைத்தியக்காரன் வந்து நீங்க சூப்பர்னு சொல்லும் போது கூட இவனுக்கு சுகமா இருக்குங்க. ஏங்க, ஒரு பைத்தியக்காரன் நீ சூப்பர்னு சொன்னா எப்படி சுகம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவனாவே தன்னை சூப்பர் அப்படின்னு சொல்லும் போது கூட வராத ஒரு சுகம், ரோட்ல ஒரு பைத்தியக்காரன் வந்து நீங்க சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டா, அவன் என்ன சூப்பர்னு சொன்னான், அவன் என்ன சூப்பர்னு சொன்னாடே, அவன் லூசுடா, லூசா இருந்தா அவனே என்ன சூப்பர்னு சொன்னான், இப்படித்தான் நினைக்க தோணுதே தவிர அதுக்கு வேல்யூவே நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கலையே. நம்ம ஒரு உம் பைத்தியக்காரனுக்கே புகழும்போது வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப சொல்லவா வேணும்? அடுத்தவர்களுடைய புகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உம் இல்ல, ஒரு ஸ்டூடெண்ட்டே கூட ஆசிரியர் புகழ்ந்துட்டா போதும், நம்ம இனிமே படிக்கவே தேவையில்லப்பா, நம்ம தான் கெட்டிக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படிப்பையே கோட்டை விட்டுடுற மாதிரி. ஓகே, இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் அப்ப நம்மளே பீத்திக்கிறத காட்டிலும் வெளியாட்கள் யாராவது சொன்னா அங்கதான் மயக்கம் ஜாஸ்தி வரும்னு சொல்றீங்க. 16ல என்ன சொல்லியிருக்காருன்னா, among the five senses sound is the first and causes confusion, following that the pleasure of touch easily attracts the seeker, listen to how it begins. இப்போ அந்த 5 புலன்கள்ல எப்படி படிப்படியா வீழ்றான் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து சொல்லிட்டு வர்றாரு. இந்த 5 புலன்கள்ல முதலில் இந்த சாதகன் வீழ்வது புகழுக்குத்தான் என்று சொல்லியிருக்கிறார். அதுல வீழ்ந்ததுக்கு அப்புறமா அடுத்து எதுல வீழ்றான் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு, படிக்கலாம். 5 புலன் நுகர்ச்சிகளில் சப்தம் முதலாவது. அது குழப்பத்தை விளைவிக்கின்றது.
அதன் தொடர்ச்சியாக ஸ்பரிஷ தொடுதல் உணர்வு, தொடுதல் இன்பம் எப்படி எளிதாக ஒருவனை ஈர்க்கிறது என்பதை இப்போது கேளுங்கள். ஸோ ஒருத்தனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் புகழ் அடிக்ட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்ஸ் புகழ் அடிக்ட் ஆகிட்டேன்னா அடுத்து நீ எதுல மயங்குவ அப்படின்னா ஸ்பரிஷத்துல மயங்கிடுவ. எப்படியெல்லாம் ஸ்பர்ஷத்துல மயங்குவேன்றதை நான் டீட்டெயிலா இன்னொரு ஓவியிலேயே சொல்றேன் அப்படின்னு இந்த ஓவியில சொல்லலை, அதை சொல்றேன்னு மட்டும் சொல்லி முடிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஞானேஸ்வரியில பொறுத்த வரைக்கும் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலன் டு கண்ட்ரோல் அப்படிங்கிறத நாக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இவர் நாக்கு அப்படிங்கிறத கடைசியில தான் கொண்டு வர்ற மாதிரி தெரியுது. முதல்ல கொண்டு வர்றது இவர் காதை தான் கொண்டு வர்றாரு, சப்தத்தை தான் கொண்டு வர்றாரு. ஸோ ஒரு மனிதனை ஆட்டி படைப்பது சப்தம். ஸோ அதாவது ஓரளவு அட்வான்ஸ்டா மெச்சூர்ட் ஆயிட்டு வரும்போது கீழே விழுறதுக்கான சான்சஸ் வந்து புகழ்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறாரு. ஸோ புகழ் முடிஞ்சதுக்கு அப்புறமா புகழுக்கு அடிமை ஆயிட்ட அப்படின்னா அடுத்து கண்டிப்பா உன்னால ஸ்பரிஷ உணர்வுக்கு அடிமையாகாம இருக்க முடியாது. அது எப்படின்னு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் படிக்கிறேன். 17ல by accepting soft seats, various comfortable beds and the physical services of men and women, one develops an attachment to the pleasure of touch. இது எல்லாமே மீண்டும் மீண்டும் ஆர்டினரி பர்சன்ஸுக்கு சொல்லப்பட்டதில்லை. ஓரளவுக்கு சாதக நிலையில அட்வான்ஸ்டு சாதகனாக வந்து பலருக்கு இந்த ஞானத்தை எடுத்துரைக்கும் நிலையில் இருக்கின்றவர்களுக்காகவே எழுதப்பட்டது போல் இருக்கின்றதுன்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப நமக்கு இல்லையாக்கும் அப்படின்னு நீங்க தூக்கி போட்டுறாதீங்க. அவனுக்கே அப்படின்னா அப்போ நமக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ புகழ்ல நீ மயங்கிடுறியா, மக்கள் உனக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க? முதல்ல புகழ் பாடுவாங்க, அதுலயே நீ அவுட்டு. புகழ் பாடுறதோட நிப்பாட்டிடுவாங்களா? நிப்பாட்டுறது இல்லை. இப்ப நீ போன அப்படின்னா உனக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஹை கிளாஸ் சோஃபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆசனம் அமர்றதுக்காக இருக்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹை கிளாஸ்ல இருக்கும். பயங்கர சாஃப்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பரிஷ சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக அவர்கள் அதை செய்வார்கள். அது மட்டுமா, அவங்க தூங்குறதுக்கு விதவிதமான படுக்கைகள் மற்றும் விதவிதமான படுக்கைகளை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், சரியா? ஸோ மென்மையான இருக்கைகள், தூங்குவதற்கு விதவிதமான படுக்கைகள் மற்றும் ஆண்கள் பெண்களின் பணிவிடைகள் ஆகியவற்றால் ஒருவன் தொடுதல் தரும் சுகத்தில் பற்றுக்கொள்கிறான். இப்ப ரொம்ப ஏன் அதை வந்து பர்டிகுலரா அந்த பர்சனுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்காக வருது. நமக்கெல்லாம் எவங்க சாப்பிட்டா வந்து ட்ரெஸ் போடுறது கட்டாந்தரையில கூட உட்கார வைக்க மாட்டேன்றாங்க, எனக்கு எதுக்கு இது அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு அட்வான்ஸ்டு சாதகையே வந்து இந்த ஸ்பர்ஷ உணர்வு மயக்கிடுதுன்னா நீ வந்து இப்போ கட்டாந்தரையில தான் இருந்தாலும் அந்த கட்டாந்தரையில ஒரு போர்வையை விடிச்சு படுத்துட்டு இருக்கேன்னு அந்த போர்வை கூட இல்லாம படுக்க ட்ரை பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு சாதகனே வந்து அதுல விழுந்துட்டான் அப்படின்னா நீ வந்து கட்டாந்தரையில படுத்திருக்க வெறும் போர்வையை விரிச்சிட்டு அந்த போர்வையில கூட விழுந்துடும், அடிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது ஏதோ அவங்களுக்கு அட்வான்ஸ்டு சாதகனுக்கு சொன்னது எனக்கெல்லாம் இது ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறதுக்காக சொல்லலை. அவங்களே கீழே விழுந்துருவாங்க அப்படின்னா நீ எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ மேன்மையான இருக்கைகள், தூங்குவதற்கு விதவிதமான படுக்கைகள், அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்கள் பெண்கள் பணிவிடைகள், அதாவது கால் அமைக்க விடுவாங்க, கையமைக்க விடுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத நினைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு கொடுப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி விசிறி வைத்து விசிறி விட்டு கொண்டே இருப்பார்கள், கரண்டே போனா கூட. ஸோ இது எல்லாமே அவனுக்கு ஒரு பெரிய ஸ்பரிஷ சுகத்தை உண்டு பண்ணுகின்றன. இதிலே அவன் மயங்கி விடுகின்றான், அந்த சுகத்திலே பற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு எல்லா புலன்கள்டையும் கேர்ஃபுல்லா இருக்கணும், பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம படிப்படியா படிச்சு தெரிஞ்சுப்போம். இப்ப நெக்ஸ்ட் ஒரு இது ஞாபகத்துக்கு வருது. இல்ல கிளையண்ட் வீட்டுக்கு போய் யோகா கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வேலைக்காரங்க இருப்பாங்க, வேலையெல்லாம் வந்து அவங்க தான் செய்வாங்க. இவங்களுக்கு என்ன வேலைன்னா அதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்து பெட்ல தான் படுத்து தூங்குவாங்க, பெட்ல உட்காந்து டிவி பாக்குறது, அங்கேயே உட்காந்து சாப்பிடுறது, இப்படியே பழகிட்டாங்க. இந்த பெட்டு ஏசி இதுதான், கீழே உட்காந்து பழக்கமே இல்லை. இப்போ வந்து பிராணாயாமா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போறேன், வந்து பெட்ல தான் உட்காந்து பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா நான் கீழே உட்காந்து பழகவே இல்லை,
எப்படிம்மா தியானம் மெடிடேஷன் அந்த பிராணாயாமம் எல்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் கீழே உட்கார்ந்தாதான் நல்லது அப்படின்னு சொன்னா கூட அது பழக்கமே இல்லாததுனால கீழே உட்கார்றதுக்கு அந்த கால் வரமாட்டேங்குது, கால் மடக்கி கீழே உட்கார்றதுக்கு முடியல. ஸோ அந்த அளவுக்கு அந்த சொகுசு மொதமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜ்ல அந்த உடல் பற்று வந்து போகவே மாட்டேங்குதுண்ணா. அப்புறம் இன்னொரு முனிவர் வந்து ஞாபகத்துக்கு வருது, சௌப்பரி முனிவரோ யாரோ தண்ணிக்குள்ள போய் தபம் பண்ணிட்டு இருப்பாரு. தபம் பண்ணிட்டு இருக்கும்போது மீன்கள் வந்து அங்க நிறைய மீன்கள் அந்த மீன் குஞ்சுகளோட ஆரவாரமா அப்படியே சந்தோஷமா இருக்கிறத பாக்குறாரு. அது கொஞ்சுறது செய்யறது இப்படிலாம் இருக்கிறத பார்த்தோ இந்த ஸ்பரிச சுகம் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த தபஸ் பண்றதை விட்டுட்டு வெளியில வந்து ஆஹ் பல பெண்களை ஒரு 50 பெண்கள் எப்படி மீன் வந்து நிறைய இருக்கோ அது மாதிரியே கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு நினைச்சு 50 பெண்களோட பெரிய மாளிகையில வாழ தொடங்குறாரு. ஆனா ஒரு காலகட்டத்துல நிம்மதி மட்டும் இல்லாம போயிடுது, திரும்பவும் வந்து தபம் பண்ணவே வர்றாரு. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த சுகம் நல்லா இருக்கும்னு சொல்லி போனா அது அதுல ஒரு இன்பமே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஓகேம்மா. சரி, 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கா. இப்போ அதுல வந்து பெட்ல ஏசிலேயே இருக்கிறவங்களால தரையில கூட உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 19 பெண்களை திருமணம் செய்து கொண்டு மாளிகையிலே வசித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நம்ம சந்தோஷமா வாழத்தானே பிறந்திருக்கோம். இப்ப புலன்களுக்கு செல்லம் கொடுத்து புலன்களுக்கெல்லாம் கொடுத்தாதானே சந்தோஷமா வாழ முடியும். இப்ப புலன்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னா என்ன கட்டாந்தரையில படுத்துறது? நான் எதுக்கு பறக்கணும்? ஏங்க சந்தோஷமா வாழ பிறந்தவன் ஏங்க கஷ்டப்படணும்னு சொல்றீங்க? கட்டாந்தரையில படுக்கிறது கஷ்டம் இல்லையா? அது எதுக்கு நான் பண்ணணும்? நான் பாட்டுக்கு ஏசியில பெட்ல படுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஏன் வந்து இவர் வந்து சொல்றாரு? இப்ப அவன் தான் ஒரு சாதகனா இருக்கான், தேடி வருது, அவங்களா தானே கொடுத்தாங்க, இவனா கூட தேடி போகல. இல்ல அவங்களா புகழ்றாங்க, நல்லா தானே இருக்கு, மயங்கிப்போம். அவங்களா தானே ஆசனங்களை கொடுக்குறாங்க, படுக்கையில கொடுக்குறாங்க, சேவை பண்றாங்க, கால் அமைக்கி விடுறாங்க, கை அமைக்கி விடுறாங்க, நல்லா தானே இருக்கு. இதை அனுபவிச்சுட்டா என்னவா இப்போ? ஏன்யா அதை வந்து வெறுக்க சொல்ற? இது ஏன் வேணாம் வேணாம்னு பயமுறுத்துற? இருந்துட்டு போட்டுமே இப்ப என்னவா என்று நமக்கு நினைக்க தோன்றுகிறது. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபர்கெட் ஹூ யூ ஆர் அப்படிங்கிறது. நீ யார் என்ற ஆத்ம தத்துவத்தை மறந்ததுக்கு காரணமே இந்த புலன்கள்ல சிக்கினதுனாலதான். சோ இந்த புலன்கள் தான் உன் மனதை ஏமாற்றி நான் யார் என்பதை, உன் மனது புத்தியை ஏமாற்றி நான் யார் என்பதை மறக்க வைத்தது, அல்லது இந்த உலகத்தை உண்மை என்று நம்ப வைத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சுகம் என்பது பிரம்ம உணர்வு சும்மா நாச்சுக்கும் வெளிப்பாட்டிற்காக கொண்டு வந்த சுகத்தை உண்மையான சுகம் என்று நம்பியதற்கு காரணம் என்னன்னா, புலன்களால் காண்பது அனைத்தும், ஏன் புலன்களே மாயை, அப்புறம் புலன்களால் காணும் விஷயங்கள் உண்மையாக இருக்க போகுது. ஆனா அது சுகம் அப்படிங்கிறது மாயதான். ஆனா அந்த சுகத்திலே நீ மயங்கும் போது அதை உண்மை என்று நினைக்கின்றாய். மாயை என்று நினைக்கின்ற வரை கண்டிப்பா அதெல்லாம் நமக்கு மயக்கம் ஏற்படாதுங்க. இப்போ ஒரு கனவு காண்றீங்க, அந்த கனவுல அது கனவுன்னு 100% தெரிஞ்சிருந்தது அப்படின்னா என்ன நடந்தாலும் அதுல ஒரு மயக்கம் வராது. இப்போதைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது உண்மைன்னு நினைக்கும் போது அப்படியே இருக்கணும்னு ஆசை வேற வந்துருது. அது நம்ம கட்டுக்குள்ள, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குன்னு வேற தோணுது. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும், இது நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படிங்கிற உணர்வு இருக்கிறவன் வந்து அதுல மயங்க மாட்டான். இப்ப கட்டாந்தரைக்கு வந்தே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன் நம்ம கையில் இருக்கா? பெட்லயே கடைசி வரைக்கும் வாழ்வேன்ற சிச்சுவேஷன், சாரி தப்பா சொல்லிட்டேன். ஸோ கட்டாந்தரையில வரணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஆனா பெட்லயும் ஏசிலையும் வாழ்வோம் அப்படிங்கிறது நம்ம கையில இல்லையா? நம்ம கையில உள்ளதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கையில இல்லாதது அப்படிங்கிறது நமக்கு மேட்டர் இல்லாம போயிடும். அப்போ பெட்டு ஏசி இது இறைவன் கொடுத்த உன்னுடைய புண்ணிய கர்மா. பட் பெட் ஏசி இருந்தா கூட நீ அதுல சுகம் காணாம நீ கட்டாந்தரையில படுத்து பழகிட்டு இருந்தா திடீர்னு இந்த சிச்சுவேஷன் வந்தா உன்னை எதுவும் பாதிக்காது. அதை விட்டுட்டு நான் வந்து அதை கொடுக்கறத யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு, நானா தேடியா போனேன், அவனா கொடுக்கும்போது அனுபவிச்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பி நீங்க கட்டாந்தரையில படுக்க வேண்டிய சூழல் வரும்போது தெரியும் அது தப்பா ரைட்டான்னு. அப்போ கட்டாந்தரை வந்து மட்டம் அது உயர்வு அப்படின்னு நினைக்கிறதே டேஞ்சரு. அது ஏங்க இருக்கும்போது அனுபவிச்சுக்கிறேனே, இருக்கும்போது அதை உயர்வா நினைக்க போய் தானே அனுபவிக்கிறேங்கிற. இருக்கும் போதும் அது உயர்வல்ல, ரெண்டு ஒண்ணுதான், கட்டாந்தரையும் பஞ்சமத்தையும் ஒண்ணுதான் உனக்கு தெரிஞ்சிருந்தா
நீ வந்து அதை அனுபவிக்கிறேனேன்னு கேட்க மாட்டியே. படுற அவன் குரு வந்து சொல்றாரு, டே கட்டாந்தரையில படுறான், குருஜி இறைவன் கொடுத்துருக்கான், அது இல்லைன்னா நான் படுத்துக்கிறேனே, இருக்கும்போது அனுபவிச்சுக்கிறேனே. ஏன் கட்டாந்தரையை நீ வந்து பெட்டா பார்க்க மாட்டியா? ஏன்டா கட்டாந்தரையும் தானே இறைவன் கொடுத்துருக்கான், இருக்கிற வரைக்கும் இந்த கட்டாந்தரையை அனுபவிச்சுக்கிறேனே, கட்டாந்தரையும் கிடைக்காம இருக்கும்போது வேணா நான் பெட்ல படுத்துக்கிறேனே, அப்படி கேட்கலாம்ல நீ. யாராவது வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ கண்டிப்பா கட்டில தான் படுத்தாகணும் அப்படின்னு மிரட்டி உருட்டி படுக்க வச்சுட்டாங்கன்னா வேற வழி இல்லாம, அப்ப வேணா நான் பெட்ல படுத்துக்கிறேங்க, எங்க கட்டாந்தரை இறைவன் கொடுத்துருக்கான்ல, இருக்கிற வரைக்கும் இதை கொஞ்சம் படுத்துக்கிறேன்ல, இந்த டயலாக் மட்டும் ஏன் அடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க தோணுது. சரியா? ஸோ இந்த சமபாவனா அப்படிங்கிற பேர்ல நம்ம சீட் பண்ணிக்கிறோம், சீட் பண்ணிக்க கூடாது என்பதுதான் இங்க ஏக்நாத் மகாராஜ் சொல்ல வர்றது அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 முடிச்சிட்டாரு. இந்த 2 சப்தத்துல எப்படி மயங்குவான், எப்படி வந்து ஸ்பர்ஷத்துல மயங்குவான் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நெக்ஸ்ட் ரூபத்துல எப்படி மயங்குறான் அப்படிங்கிறத பார்ப்போம். How does the pleasure of sight entangle a person? People offer fine clothes and ornaments, leading him to take pride in the physical appearance and beauty. மக்கள் என்ன பண்ணுவாங்க? இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ஒரு அட்வான்ஸ்டு சாதகன் ஒரு பிரவச்சனம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறவனுக்கு நடக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன பண்ணுவாங்க அவங்கள? மக்கள் ரூப இன்பம் எப்படி ஒருவனை பிணிக்கிறது தெரியுமா? மக்கள் அவருக்கு நல்ல ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவிக்கிறார்கள். இதனால் அவர் தனது உடல் அழகை பார்த்து பெருமிதம் கொள்கிறார். சோ தானாதான் வருது இல்லையா? தானா வந்து ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவன் கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது செம்மையா இருக்குல்ல என்று தன் அழகிலேயே தான் மயங்குகின்றான். இங்க பர்டிகுலரா வந்து அடுத்த அழகுல மயங்கிறத பத்தி சொல்லல, தன் அழகிலேயே தான் மயங்கி விடுகின்றான். ஏன்னா அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையும் போட்டு போறான், போட்டு பார்த்துக்கிட்டு அவன் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து செம்மையா இருக்குல்ல என்று தன் அழகிலேயே தானே மயக்குமுற நிலை இப்படித்தான் ஏற்படுகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, இது ஓகே. இது அட்வான்ஸ் சாதகனுக்கு தானா வரும்போது இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேவையில்லாம வந்து காஸ்ட்லி ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. உங்ககிட்ட பணமே இருந்தா கூட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணாம, நீ வீட்லயே இருந்தாலும் பீரோல பூட்டி வச்சுட்டு சும்மா நாச்சுக்கும் நீ அதான் நான் சொன்னேன்ல, பெட் இருந்தாலும் நீ கட்டாந்தரையில படுத்து பழகுன்னு சொன்ன மாதிரி, எவ்வளவுதான் ஆர்னமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்காம, ஏதாவது எமர்ஜென்சி யாராவது கேட்டா உதவின்னு வந்து கேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு அதை தூக்கி மூட்டை கட்டி வை. உன் அழகு அப்படிங்கிறது உன் ஜுவல்ஸ்ல வரக்கூடியதாக இருக்கக்கூடாது, உன் ட்ரெஸ்ல வரக்கூடியதாக இருக்கக்கூடாது. உன் அன்பால் அது உனக்கு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். உன்னை பார்த்தவொன்னே உனக்கு சந்தோஷம் வருது அப்படின்னா அது அன்பின் மகிழ்வால். ஏன்னா அது உன்னை பார்த்து வரணும்னு அவசியம் இல்லை, நீயே அன்பின் சொரூபம் தான். அப்ப நீயே அந்த சுகத்துலதான் இருப்ப அப்படின்னு தான் உணர்வாய் நீ அன்புல இருக்கும்போது. பார்த்து வரக்கூடியது அப்படின்ற போது திருப்படிகள்ல வர மாதிரி ஆயிடுது. சோ அந்த நிலை நீ ஆகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும், சிம்பிள் லைஃப்ல இருக்கணும், சிம்பிள் ட்ரெஸ்ஸஸை போடணும், ஜுவல்ஸை டோட்டலாவே போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். ஏன்னா அட்வான்ஸ் சாதகனே மக்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கீழே விழுந்துடுறான் அப்படின்னு சொன்னதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ 4வதாகத்தான் சுவை வருகிறது. சரியா? 5வது வந்து மனம். நறுமணத்தை வந்து 5வதுல போட்டிருக்காரு. 4th ஒன் வந்து டேஸ்ட கொண்டு வந்திருக்கு. 19ல என்ன சொல்லியிருக்காரு? After getting stuck in the illusion of beauty, the pleasure of taste takes hold. People offer him various sweet and delicious foods that he likes. என்னமா இருக்கு. இதனாலதான் நிறைய பேர் வந்து சன்னியாசம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாதுங்க. இதெல்லாம் அவர் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் ஒருத்தர், நான் இங்க மலைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ராஜபாளையத்துக்கு வந்து தங்குறோம். இங்க இருக்கும்போது, ஆமா ராஜபாளையத்துல இருக்கும்போது தான் ஒருத்தன் வந்தான்னு நினைக்கிறேன். இருக்கும்போது நாங்க ஒரு தோப்புல தான் தங்கியிருந்தோம்னு வச்சுப்பாங்களேன். ஒருத்தர் வந்தாரு. ஒருத்தர் வந்துட்டு, இல்ல எப்படிங்க எப்படிங்க எப்படி ஒரு சாய்ஸை நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படிங்க சாய்ஸ்ன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நீங்க என்னங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் இப்படி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்றது, எப்படி நம்ம ஞானி ஆனோம் அப்படிங்கிற கதையை நம்ம பொதுவாக கேட்போம். ஆனா இவர் வந்து கேட்கும் போது டிஃப்ரெண்டா கேட்கிறாரு.
இப்படி ஒரு சாய்ஸ், செம்ம சாய்ஸ், வேற லெவல் சாய்ஸ் அப்படி இப்படின்னா நீ என்னையா சொல்ல வர? அப்படி அவ்வளவு நல்ல சாய்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன்னா நீ சூஸ் பண்ண முடியுமா? நீயும் சூஸ் பண்ணிக்கோயேன் அப்படின்னா. அது என்னமோ தெரியல, என்னால முடியல, ஆனா நீ சூஸ் பண்ணது செம சாய்ஸ் அப்படின்னா. என்னடா சொல்ல வர? நீ சொல்றதுதான் சொல்லேன் அப்படின்னா. இன்னைக்கு லெவலுக்கு சாமியார் ஆயிட்டோம் அப்படின்னா எல்லாமே கிடைக்குங்க உட்கார்ந்த இடத்துல. பணம் நான் உசுறு போக உழைச்சாதான் கிடைக்கும். ஆனா சாமியார் ஆயிட்டோம்னா தானா பணத்தை வந்து கொட்டுவானுங்க, ஜுவல்ஸ் வந்து கொட்டுவாங்க, மதிப்பு மரியாதை வேற லெவலுங்க. ஏங்க ஒருத்தன் ஏன் வந்து பணத்துக்கு ஆசைப்படுறான், பதவிக்கு ஆசைப்படுறான்? புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சரியா? பெரிய பெரிய பதவிக்கு ஆசைப்படுறதுக்கு ரீசன் என்ன? புகழ் கிடைக்கும். நீங்க பாருங்களேன், நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட எல்லாம் உங்களுக்கு புகழ் பாடுவான், பிளஸ் எல்லாம் சும்மா பணம் எல்லாம் கொட்டி கிடக்கும், வேற லெவல் புகழும் கிடைக்குது அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷன் வேற என்ன இருக்க முடியும்? ப்ரொஃபஷன் ஆக்கிட்டான். அப்பதான் எனக்கு புரிஞ்சது அவன் என்ன நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான்னு. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கான்? நம்ம சாமியார் ஆயிட்டா நம்மள எல்லாரும் புகழ்வாங்க முதல்ல சொன்னாரா? நமக்கு அடுத்து என்னது? காதுக்கு அப்புறமா காதுக்கு அப்புறமா என்னடா சொன்னாரு? தொடு உணர்வு. ஸோ நமக்கு வேற லெவல்ல நமக்கு ஆசனம்லாம் அமைச்சு கொடுப்பாங்க, கட்டிலெல்லாம் கொண்டு வந்து போட்டு நம்ம போற இடம்லாம் வேற லெவல்ல நம்ம பாராட்டுவாங்க, நமக்கு டூ அண்ட் ஃப்ரோ எல்லாமே ஃப்ரீயாவே அவங்களே பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்ஸ் எல்லாம் போடுவாங்க, அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், சும்மா செம்மையான டேஸ்டியான டிஷ்ஷஸ்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து நமக்குன்னு ஸ்பெஷலா வரவழைச்சு கொடுப்பாங்கடா. அது போக சென்ட், வேற லெவல் சென்ட் எல்லாம் நம்ம மேல அடிச்சு விடுவாங்க என்று ஒருவனுக்கு தோணி இருக்க போய் தான் என்கிட்ட வந்து அந்த மாதிரி கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதை இப்ப நம்ம கணக்கில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இது வந்து நீ சாதக நிலையில இருக்கும்போது வரக்கூடிய என்டேஞ்சர்னு புரிஞ்சுக்கணும்னு தான் ஏக்நாத் சொல்றாரு, சரியா? ஸோ நீ ஒரு அட்வான்ஸ்டு சாதகனாக போகும்போது உனக்கு எந்த மாதிரியான தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது, அதில் நீ எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு சாதகனுக்கும் ஆரம்ப காலகட்ட சாதகனுக்கு அட்வான்ஸ்டு சாதகனே இதுல விருந்துடுவான்டா, நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு ஓவிகள் எழுதப்பட்டதாக நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இனி அடுத்ததா, after getting stuck in the illusion of beauty, the pleasure of taste takes hold. People offer him various sweet and delicious foods that he likes. அழகு என்னும் மாயையிலே சிக்கிய பிறகு சுவை இன்பம் அவரை பற்றுகிறது. அவருக்கு பிடித்தமான இனிமையான உணவுகளை மக்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அடுத்த நாள்லையும் விழுந்தாச்சா? ஏன்னா எல்லாரும் கொண்டு வந்து கொட்டுறாங்களே, நல்லா சாப்பிட்டு பார்த்து டேஸ்டா இருந்தா மட்டும்தான் கொண்டு வந்து வைப்பாங்க. டேஸ்ட் இல்லைன்னா ஐயோ இவருக்கு போய் இதை போடுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே திட்டிட்டு போடவே மாட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த டேஸ்டியா டெலிசியஸ் ஃபுட்ஸ் கிடைக்கிறதுனால அதுல விழுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி உப்பு புளிப்பு காரம் இல்லாமலே டேஸ்ட் பண்ணி பழகிறது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி எசென்சியல். எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமா வாழுவேங்கிற ஒரு பக்குவத்தை நீ வளர்த்துக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே சுவையா அனுபவிக்க கத்துக்கணும். இருக்கும்போது அனுபவிச்சுக்கிறேன், இல்லாதப்ப நான் வந்து அதிகம் அனுபவிப்பேன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறத விட்டுட்டு இருக்கும்போதே இல்லாத மாதிரி நினைத்து கொண்டு அனுபவிக்க வேண்டும். 50 வயசு இளமையிலேயே 50 வயது கிழமையானவனாக உணர வேண்டும்னு ஞானதேவர் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போதே இல்லாதவனை போல் நீ வாழ்ந்து பழக வேண்டும் அப்படிங்கிறதான் மெயினா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 20 ஃபைனலா 5வது பலன் மூக்கு. Cooked on taste, he develops such attachment that he cannot bear to be away from his devotees even for a moment. Then the pleasure of smell starts to pull him. இப்படி எல்லாம் பக்தர்கள் கிட்ட இவ்வளவும் கொண்டு வந்து கொட்டுறான் அப்படின்னா நான் உங்ககிட்ட அடிமையாகாம என்ன பண்ணுவேன்? ஆக்சுவலா பக்தன் வந்து குரு கிட்ட அடிமையாகணும். ஆனா இங்க குருமார்கள் என்ன பண்றாங்கன்னா பக்தன் அடிமையாயிடுறாங்களாம். இங்க குருமார்கள்னா முழுமையான ஞானின்னு எடுக்கக்கூடாது, சாதக நிலையில இருக்கக்கூடிய அந்த குருமார்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப என்ன ஆகுது? அந்த சாதகனுக்கு அந்த சுவைக்கு அடிமையாகி அவர் தன் பக்தர்களை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிய மனமில்லாமல் பற்றி கொள்கிறார். ஏன்னா அவங்க கூட இருக்கிற வரைக்கும் தானே எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அதனால எவனை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கான். இன்னைக்கு நிறைய ஆசிரமங்களை நடத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்தர்களை டெவலப் பண்றது அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் மாதிரியே பண்ணுவாங்க.
என்ன அட்ராக்டிவா அவங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மாநாடு நடத்துவாங்க. அந்த விஜய் வந்து புதுசா அரசியலுக்கு வந்தவொடனே அங்கங்க மாநாடு அப்படிங்கிற பேர்ல கூட்டத்தை சேர்த்து அதுல வந்து நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லும்போது they will people will get attracted towards. அதே மாதிரி இவங்க வந்து மாநாடு அப்படிங்கிற பேரை வந்து கொஞ்சம் சப்தாகம் அப்படின்னு வச்சுப்பாங்களேன். ஸோ ஆன்மீக கதைகள் நான் அப்படி சொல்லுவேன் இப்படி சொல்லுவேன் என்று பக்தர்களை நிறைய கூட்டுறது. அந்த பக்தர்களை சேர்க்க சேர்க்க இவங்களுக்கு வருமானம் அதிகமா வரும். பிளஸ் அந்த பக்தர்களுடைய சேர்க்கை கூட கூட எல்லாமே இந்த நிறைய பக்தர்கள் இவங்களுக்கு மயங்கிடுவாங்கல்ல. மயங்கினவன்லாம் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி புகழ் பாட ஆரம்பிப்பான், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பான். 5 புலன்களுக்கும் வேற லெவல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இதெல்லாம் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பக்தர்களை அட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா பக்தர்கள்லாம் சேர்ந்து எனக்கு இவ்வளவு சுகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அடிமையாயிட்டான்ல, அதனால பக்தர்களை கிட்ட ஒரு செகண்ட் கூட பிரியக்கூடாதுன்னு பக்தர்களை டெவலப் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக மாறி விடுகிறது அப்படிங்கிறது இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ அவங்களுக்காக தான் பர்டிகுலரா வந்து இதெல்லாம் எழுதியிருக்காரு. சுவைக்கு அடிமையாக இவர் தன் பக்தர்களை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிய மனமில்லாமல் பற்றுக்கொள்கிறார். பிறகு மனம் சார்ந்த இன்பங்களே அவரை இழுக்கின்றன. ஸோ ஃபர்ஸ்ட் பக்தர்கள்ட்ட அடிமையாயிரான். ஃபைனலா அந்த நறுமணம் அப்படிங்கறதும் அவனை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அது எப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். He begins to enjoy flowers, sandalwood, or aromatic powders, and saffron pastes. In this way, all 5 sensory objects fully grip him under the gush of honor and respect. அதாவது அடுத்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு மலர் மாலைகள் என்ன, சந்தனம் என்ன, வாசனை பொடிகள் என்ன, குங்கும பூச்சு, ஆஹாஹா, மக்கள் கொஞ்சமா பண்றாங்க, சரியா? சோ ஆகியவற்றை அவர் விரும்ப தொடங்குகிறார். இவ்வாறாக மரியாதையின் பெயரால் 5 புலன் இன்பங்களும் அவரை முழுமையாக ஆட்கொள்கின்றன. சோ அவரை உயர்வாக, அவரை இறைவனாக மதிக்கிறேன் பேர்வழி என்ற பெயரிலே 5 புலன்களுக்கும் சும்மா கொட்டுன்னு அவரை கொண்டு போய் கொட்ட, நம்மால் பாவம் அதிலேயே டோட்டலா மயங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ்டு சாதகனா இருந்தவங்களையே இந்த புலன்கள் எல்லாம், விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு போல சேர்ந்து ஆக்கிரமிக்க இவன் 5 புலன்களுக்கும் அடிமையாக என்ற ஒரு டோட்டலான ஒரு விஷயம் இங்கே நிறைந்தேறி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஓகேவா? சோ இது எகெயின் நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது நீங்க கேட்டீங்கன்னா, தானா தேடி வந்தாதான் நீ அனுபவிக்கணும்னு இல்லை, நீயாவும் தேடி போகாத, நீ சென்ட் பாட்டில யூஸ் பண்ணாத, மலர்கள், சந்தனம், வாசனை பொடிகள், குங்கும பூச்சி எதையுமே டச் பண்ணாத, எல்லாத்தையும் இறைவனுக்காக நீ அர்ப்பணிக்கலாம், ஆனா உனக்குன்னு எதையுமே எடுத்துக்காத. இப்படி நீ வந்து முதல்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். வந்தாதான் நீ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஏன்னா அவர் ரைட் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து எப்படி எப்படிலாம் நீ ஞானி ஆகணும்னு சொல்றாரு இந்த சிரஞ்சீவி பத்துல அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ சிரஞ்சீவியா வாழ்வதற்கு நான் டிப்ஸ் தரேன் அப்படின்னு. ஸோ முதல்ல இந்த 5 புலன்கள் தான் நமக்கு யமனாக வருகின்றான் அப்படிங்கிறதுனால அது எப்படி எப்படியெல்லாம் உன்னை ஏமாத்தும், அதுல இருந்து நீ எப்படி உஷாரா இருக்கணும் என்பதை புரிய வைப்பதற்காக அவர் இந்த விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டு சாதகனுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் நம்ம வந்து ஆரம்ப கால சாதகன்னா இன்னும் 10 டைம்ஸ் நம்ம வந்து அவேர்னஸையும் ஒரு எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் நாம தான் வந்து காஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன்.